வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு சர்வதேச செய்திகள். செங்கடலில் போய்கிட்டு இருந்த 2 சவுதி எண்ணெய் கப்பல்களை, அந்த கப்பல்கள் பேர் என்செலியா, லைலா அப்படின்ட்டு அந்த கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை ஏமனில் உள்ள ஹவுத்தீஸ் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில், ஹவுத்தீஸ் குரூப் இருக்க, அவங்க ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ள குரூப் தாக்குனதில் அவை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஏற்கனவே பேபல் மண்டாப்ங்கிற ஒரு நீரிணை மேலே இருக்குது, செங்கடலோடு இணைக்கக்கூடியது. அங்கு அனைத்து சவுதியுடைய கப்பல்களும் அனுமதியை ரத்து செய்து விட்டதாக இன்றைக்கு ஹவுதி ஸ்போர்ட்ஸ்மேன் ஹவுதியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் யாஹயா சரீனா அனுமதியை மறுத்துவிட்டதாக கூறியிருக்கிறார். அப்புறம் ஜோர்டான், கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள தளங்களை அமெரிக்கா முற்றிலுமாக கைவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய இராணுவ அந்த தலைமை இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் இனிமேல் அனுமதிக்க மாட்டோம், அந்த தளங்களை இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் ஏற்கனவே கூறியிருந்தது நமக்கு தெரியும். ஈரானுடைய முக்கியமான அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பேர் கேலிபேஃப். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அது முக்கியமான செய்தி. அது அங்குள்ள பொலிட்டிக்கல் லீடர் அவர் செய்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த யுத்தத்தில் ஈரான் ஒரு தெளிவான டெஃபினேஷனை நாங்கள் வைத்திருக்கிறோம். என்ன டெஃபினேஷன்னா, எல்லோருக்கும் எல்லாம் உண்டு, இல்லை என்றால் எவருக்கும் எதுவும் இல்லை. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, இந்த பிராந்தியத்தில் நாங்கள் எண்ணெய் விற்க முடியாது என்றால் எவரும் எண்ணெய் விற்க முடியாது. எங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை, கேள்விக்குரியதாக இருக்கிறது என்றால் எல்லோரும் அல்லது எவரும் இங்கு பத்திரமாக இருக்க முயலாது. போருக்கு முன்னால் உள்ள அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய நிலை இருக்க ஒருபோதும் இனி வராது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். போருக்கு முன்னால் என்னன்னு சொன்னால், கப்பல்கள் போயிட்டுருக்கு, வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா? ஆனால் இப்பொழுது ஹோர்முஸுக்கு போயிட்டு வரக்கூடிய கப்பல்களுக்கு இவர்கள் காசு வசூலிக்கிறார்கள். அது இவர்கள் வசூலிக்காமல் இருந்தது இவ்வளவு நாள், அது இவர்களுடைய தவறு. இப்போது வசூலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் உலகத்தில் உள்ள பனாமாவாக இருந்தாலும் சரிதான், இன்னும் ஜிப்ரால்டர் அந்த சுயஸாக இருந்தாலும் சரிதான், எல்லா நாடுகளிலும் உள்ள அந்த எந்த நாட்டிற்கு சொந்தமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் அவர்கள்தான் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அது இனிமேல் ஒருபோதும் அவ்வாறான நிலைக்கு திரும்பாது என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு செய்தி, தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ரூஸ்டர் செய்திக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் ஷேர் செய்துங்க, நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. அதுபோல் நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற ஒரு சேனலையும், நான் முற்போக்கு கருத்துக்களை மட்டுமே, விவசாயிகள், தொழிலாளர்கள், ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்துக்களை மட்டுமே, அதற்கு ஆதரவான கருத்துக்களை, ஜனநாயக ரீதியான கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த சேனலையும் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும், ஃபீட்பேக் அதற்கும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு போகலாம். குவைத்தில் உள்ள முக்கியமான மின்சார நிலையம் மீது ஈரான் இராணுவ தாக்குதலை நடத்தியுள்ளது. மெயின் பவர் ஸ்டேஷனை அடிச்சிருக்கிறாங்க நேற்று ராத்திரி. நேற்று ராத்திரிக்கும் போது முந்தானத்து ராத்திரி நடந்தது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள், ஈரான் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்கியது. அங்கே தாக்கி டேட்னு சொல்லக்கூடிய அந்த ரடார் சிஸ்டத்தையும், பேட்ரியாட்டோடைய சிஸ்டத்தையும், பேட்ரியாட்டுங்கிறது இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த சிஸ்டம், ஒவ்வொன்றும் விலை கூடுனது மில்லியன் கணக்கில், அந்த சிஸ்டத்தையும், CRAM, அது கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த டோட்டலாக அது வச்சுருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தையும், அதாவது CRAMங்கிறது டிஃபென்ஸுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தையும், எண்ணெய் கிணறுகளையும், ஆயில் டேங்க்ஸையும், ஒரு பெரிய வேர் ஹவுஸையும், இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெலிகாப்டர் ஒர்க் ஷாப், ஹெலிகாப்டர் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்பையும் இன்றைக்கு ஈரான் ஜோர்டானில் தாக்கி அழித்திருக்கிறது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அது அடுத்த செய்தியை பார்ப்போம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா,
வலி தரக்கூடிய பெயின் கொடுக்கக்கூடிய பாடத்தை ஈரான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை, அவங்க படிக்கலையாம். எனவே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவது பற்றி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். யார் சொல்றா? நம்ம ஐயா ட்ரம்ப் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் ஜசீராவிலிருந்து செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு செய்தி, ஒரு மிக தீவிரமான ஒரு அச்சுறுத்தல், இது வெறும் பேச்சு அல்ல. ஏனென்றால் ஈரான் ஏற்கனவே இதை நிரூபித்துள்ளது. என்ன சொல்கிறாங்க? அமெரிக்கா நாங்கள் உங்களுடைய முக்கியமான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ ஈரான் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றியிருக்கிறது, அடிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை மாற்றியிருக்கிறது. என்ன மாற்றியிருக்குதுன்னா, முன்னால் அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தை மட்டும் குறி வச்சாங்க. இப்பொழுது வெறும் எண்ணெய் வயல்களை மட்டுமின்றி இப்போது டிஜிட்டல் உள்கட்டமைப்பை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தரவு மையங்களை குறிவைப்பது ஈரானுடைய புதிய உத்தி. AWS தாக்குதலால் உலகளாவிய வங்கி சேவை பாதித்தது. ஒரு நிமிட செயலிழப்பு கூட $6000 பாதிப்பை ஏற்படுத்தியதாக இங்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி கண்ணுக்கு கண், ஐ ஃபார் அன் ஐ என்கின்ற வகையிலே அமெரிக்கா ஈரானுடைய பாலங்கள் அல்லது மின் நிலையங்களை தாக்கினால் UAE, கத்தார், சவுதி போன்ற நாடுகளுடைய அனைத்து மின் கட்டமைப்புகளையும், அங்குள்ள மைக்ரோசாஃப்ட், கூகுள், AWS, OpenAI ஆகியவற்றை எல்லா வசதிகளையும் முக்கியமாக அளிப்போம். அமெரிக்காவுக்கு என்னென்ன வசதிகளை, என்னென்ன உத்திகளை இவர்களெல்லாம் செய்து கொடுக்கிறார்களோ அந்தந்த கட்டமைப்புகளை எல்லாம், அது எண்ணெய் இடங்களாக இருந்தாலும் சரிதான், ஆயுத இடங்களாக இருந்தாலும் சரிதான், ஐடி ஃபீல்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரிதான், அவை அனைத்தையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று ஈரான், இது வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இவர்கள் சொல்லுகிறார்கள். பஹ்ரைன், குவைத், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் ஏற்கனவே, ஈரானுடைய இராணுவ தளங்கள் ஏற்கனவே இவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு ஒரு செய்தி. ட்ரம்ப் அச்சுறுத்தலுக்கு ஈரான் உடனடியாக பதில் கொடுக்க தயாராக உள்ளது. இது ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது, அமெரிக்காவில் உள்ள அந்த உளவுத்துறை அவங்க ட்ரம்ப்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் மிகவும் வலுவான அழிவு தரக்கூடிய குண்டுகளையும் ராக்கெட்டுகளையும் அதாவது ஈரான் மீது நாம் ஏவிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அது பற்றி கவலைப்பட்டதாக, அது அவர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தாக்கு பிடித்து கொண்டு நமக்கு மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வளைகுடா பகுதியில் உள்ள எல்லா இடங்களையும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அதற்கு ஏற்ப இந்த நாடுகளெல்லாம், ஜோர்டான்லாம் இடத்த கொடுத்துட்டான், சவுதியெலாம் இடத்த கொடுத்துட்டான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அடி வாங்கும் பொழுது, இன்னைக்கு எப்பா நீ இது எங்களையும் அடிக்கிறாங்களே, எப்படியாவது நீங்கள் சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்துங்கப்பான்னு சொல்கிற இடத்துக்கு இன்றைக்கு இந்த வளைகுடா நாடுகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி. ஆனால் அப்படி லேஸில் ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஒரு பக்கத்தில் அமெரிக்காவுடைய நிர்பந்தம், ஒரு பக்கத்தில் இந்த வளைகுடா நாடுகளினுடைய ஆள்வோர்கள், அந்த குடும்பங்கள் இருக்கு, அரச குடும்பங்கள், பல்வேறு குடும்பங்கள் எல்லாம், இவர்களுக்கெல்லாம் வசதியும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார நிலைமை, அங்குள்ள மக்களும் நம்முடைய மக்கள் மாதிரி தான், எல்லாமே ஏழைகளாகவும் உழைப்பாளிகளாகவும் இருக்கிறார்கள். அங்கேயும் இருவேறு உலகம்தான். எனவே இங்கேயும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இவ்வகையாக இன்னும் கடந்த 12 நாட்களாக அமெரிக்கா தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் அது குறித்து அசைஞ்சு கொடுத்ததாக தெரியவில்லை. இன்னும் அடுத்த செய்திகளை அடுத்ததில் பார்ப்போம். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.